ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் நல்லா ரவுண்ட் ரிங்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதை ப்ளேஸ் பண்ண முடியும். ப்ளேஸ் பண்ணி அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டர் அதில் ஊற்ற முடியும். ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த ரிங்ஸை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் இந்த திக்னஸில் இருக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதை உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் பேனில் வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் ஊற்றுறோம். ரொம்ப ஃபுல்லாலாம் ஊற்றிடாதீங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வெளியில் வந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. கேர்ஃபுல்லாக திருப்புங்க. அது உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெடி.